ஃபர்ஸ்ட் ஹீரோ சூப்பர் ஹீரோ விஜய், அதுல மறுப்பு இல்ல. பிளஸ் தலைவர் ஒரு நடிகர் தான் சிவகார்த்திகேயன். அந்த கதைக்குள்ள அரசியல் இருக்கலாம், இந்த படத்தை அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுல அரசியல் இருக்குன்றாங்க. நீ ஏன் சார் முடிவு பண்றேன்னா ஒரு படம் தான் வரணுமா? இல்ல ஒரு படம் தான் வரணுமா? விஜய் இன்னும் அரசியல்வாதியா மாறல. மாநாடு நடத்திட்டாரு, கூட்டம் போட்டாரு, பொதுக்குழு நடக்க போகுது நாளைக்கு. இதுவா வரும்போதே நான் முதலமைச்சரா வரணும்ன்ற கனவோட வர்றீங்க. மக்கள் நினைச்சா மக்கள் ஆகட்டும், அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பாரதிய ஜனதான்ற பேரை சொல்ல கூட இன்னும் அஞ்சுறாரு. தமிழ்நாட்டுல பிஜேபி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல பிஜேபி எங்க இருக்கு? விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, வளரணும், வாழணும், நல்லா வரணும். ஆனா மக்கள் கிட்ட இன்னும் போகல. அவர் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அவர் தான் தெளிவா சொல்லிட்டு தானே வந்தாரு, எனக்கு ஒரு படம் இருக்கு எல்லாம் சொல்லலாம் முடிச்சுட்டு வரேன்றாரு. அப்ப இன்னும் படத்துக்கு தான் இல்ல சொன்ன அவர் செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும்ல. முதல்ல எலெக்ஷன் வருது, நம்பி பணம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் போடுவாங்க. நான் சொல்ல ஒரு ப்ரொடியூசர் பட்ட பாடு, ப்ரொடியூசரே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரக்கூடாதுட்டார். விஜய நம்புற மாதிரி சொல்லுங்க நீங்க. விஜய் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஹலோ அப்படி போயிடு. வணக்கம் சார். வணக்கம். தளபதி விஜய் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஜனநாயகன் படம், அவருடைய கடைசி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே பராசக்தி படத்தோட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இந்த பொங்கல் தீயா இருக்க போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. விஜய் ரசிகர்களுக்கு அது வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க சோசியல் மீடியாவில் இப்போ எங்கள் தளபதி படம் வர அன்னைக்கு நீங்கள் பராசக்தியோட வரீங்களா அப்படிங்கிற மாதிரி. இது என்ன இது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. எந்த தொழிலும் யாரும் சுதந்திரமா செய்யலாம். ஜனநாயகனோட நாடுன்றாங்க அவங்க. தமிழ்நாடு ஜனநாயகத்தோட நாடு தான். அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறதால அவங்க கொஞ்சம் ஜனநாயகம் நடந்துக்கணும். கோவெல்லாம் படக்கூடாது. இந்த தமிழ்நாடு எப்படி தெரியுமா? ஒரு வாரத்தில் 7 படம் ரிலீஸ் ஆன நாடு. எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஜெமினி படம், ஜெய்சங்கர் படம், ரவிச்சந்தர் படம், அப்படி ஆகும். சென்னையில் 3 தியேட்டர் எம்ஜிஆர் படம், 3 தியேட்டர் சிவாஜி. இப்படிலாம் இருந்தது. மாறி 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 சர்வாதிகாரம் அதிகமாகி ஒரு படம் தான் தமிழ்நாட்டில் எல்லா தியேட்டரில் ஓடணும். ஏன்னா இவங்க கோடி 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 சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்டர்களும் செலவுல கட்டுப்பாடு இல்லாமல் கோடிக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு மொத்த கலெக்ஷனாக ஒரு வாரத்தில் வரணுன்றதால இப்படி 800 தியேட்டர் 900 தியேட்டர் ஒரு படம் போட்டுறது பழக்கமாகிடுச்சு. ஆனால் விஜய் ஒரு பெரிய நடிகர், நல்ல நடிகர், சாதிச்சிட்டார், நல்ல பேர் எடுத்துட்டார், இன்னைக்கு தலைவர் ஆகிட்டார். நீங்கள் தளபதின்னு சொன்னது எனக்கு வருத்தமாக போச்சு. தலைவர் தான் கூப்பிடணும்னு புசி ஆனந்த் சொல்லிட்டு இருக்காராம். தளபதின்னு சொன்னால் தண்டனை. அதனால் அதை விட்டுருங்க. அந்த தலைவர் விஜயோட ஜனநாயகம் பொங்கலுக்கு ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் வேறு படம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதா? வரக்கூடாதுன்னா அவங்க வர வேணான்னு சொல்லல, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எது ஒன்றா இருக்கட்டும் சார், நீ ஏன் அதை கற்பனை பண்ணுற? பராசக்தி என்பது டாக்டர் கலைஞரை மிகப்பெரிய வசனகர்த்தா, புரட்சி எழுத்தாளர்னு அறிமுகப்படுத்தும். உலக நடிகன் சிவாஜி கணேசனை அறிமுகப்படுத்தும். அந்த டைட்டிலோடு அது வர்றதா உங்களுக்கு கதி கலங்குது. ஜனநாயகம் ஒரு ஹீரோ, சாதித்த ஹீரோ. இது சிவகார்த்திகேயன். டைட்டில் பார்த்து அவங்க ஏன் பயப்படணும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா பின்னாடி அரசியல் இருக்குன்றாங்க. அந்த டைட்டில் அவங்களும் மதிப்பாங்க. பின்னாடி முன்னாடியே இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், நேரா வாங்கன்னு சொல்றாங்க. என்ன சினிமாவில் வர்றது? நேரா தான் வர்றாங்க. என்னடா வம்பா இருக்க? 900 தியேட்டர் 940 தியேட்டர் இருக்கு. அவங்களுக்கு ஒரு 400 தியேட்டர், உனக்கு ஒரு 500 தியேட்டர் கிடைக்க போகுது. கிடைக்கட்டுமா? இல்ல ரஜினி அரசியலுக்கு வந்தப்ப விஜயை வந்து தூக்கி பிடிச்சாங்க. ரஜினிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வரும்போது சிவகார்த்திகேயன் அளவுக்கு தான் பண்ணி அப்படின்னு சொல்லி அவரை சிறுமைப்படுத்துறதுக்கு இதை பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ரசிகர்கள். நீங்களா கற்பனை பண்ணீங்கன்னா வேற விஷயம். மக்கள் முடிவு பண்ணிட்டான். இப்போ விஜய் படம் வருது, நல்லா இருக்கும். ஏன்னா வெற்றி பெறணும், 2 படமும் வெற்றி பெறணும். ப்ரொடியூசர் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தோடு சொல்கிறேன். அப்போது விஜய் படம் வரும்போது, பேட்டை வரும்போது அஜித் படம் விஸ்வாசம் வந்தது, 2 படமும் நல்லா போச்சு. வாரிசு வரும்போது துணியும் வந்தது, 2 படமும் நல்லா போச்சு. அதனால் 2 படம் வர்றதால ஒன்றும் வசூல் போயிடாது. எது நல்ல படமோ அது நிற்கும். அதுவும் விஜயோட கடைசி படம். அதுதான் இப்போ விஜயோட கடைசி படம். தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர். எல்லாரும் வந்து அவர் சினிமாவில் ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும்னு நினைப்பாங்க.
அப்போ வந்து ஒரு போட்டின்னு சொல்லும்போது போட்டியே கிடையாது, ஃபேர்வெல் கொடுப்பாங்க. இப்போவும் அவரை அனுப்பி வைக்கிறதுல சந்தோஷப்பட்டு தான் மக்கள் படம் பார்ப்பாங்க. முதலிடம் விஜய் கொடுத்துருவாங்க படம் நல்லா இருந்தா. அதுக்காக ரீல் சுத்திட்டா வராது. அது முதல் நாளில் தெரியும் நமக்கு. நல்ல படமாக இருந்தால் நல்லா ஓட்டுவாங்க, மக்கள் பார்ப்பாங்க, பலமுறை பார்ப்பாங்க. பராசக்தி நல்லா இருந்தால் பார்க்க போறாரு. எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஹீரோ, சூப்பர் ஹீரோ விஜய், அதில் மறுப்பு இல்லை. ப்ளஸ் தலைவர். ஒரு நடிகர் தான் சிவகார்த்திகேயன். டைட்டில் தான் ஒரு புரட்சிகரமான டைட்டில். அரசியல் இருக்கலாம், மொழி பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்ல போகுது. இந்தி திணிப்புக்கு எதிரான படம்ன்றாங்க பராசக்தி. இந்தி திணிப்புக்கு எதிராக மக்கள் ஏற்றுக்கிட்டா ஓட போகுது. இல்லை, அங்கே தான் அரசியல் வருது. ஒரு பக்கம் ஜனநாயகனும் அரசியல் ரீதியான படம்ன்ற மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் திமுகவுடைய கோர் ஐடியாலஜி, அவங்களுடைய மொழிப்போர் வரலாறு, இந்தி திணிப்பு எதிர்ப்புன்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதைக்களம். சார், ஜனநாயகத்தில் கதை சொல்ல போறீங்களா? இந்திய நாட்டின் சர்வாதிகாரம் இருக்குது, இல்லை ஜனநாயகம் இருக்குன்னு அதை சொல்ல போறீங்களா? அவர் ஜனநாயகன்ற பேரில் ஒரு கதை சொல்ல போறார், கதையில் நடிக்கிறார். இவர் பராசக்தின்னு ஒரு கதையில் நடிக்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் மொழி பிரச்சனை இருக்கும், அரசியல் இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் அரசியல் இருக்கும். ஆனால் அவர் தலைவர் ஆயிட்டார். அரசியல் சொல்லாமல் ஜனநாயகம் இருக்கார். அது அவங்க என்ன நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக அரசியல் சேர்ப்பார் லைட்டா. அந்த கதைக்குள்ள அரசியல் இருக்கலாம். இந்த படத்தை அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுல அரசியல் இருக்குன்றாங்க. நீ ஏன் சார் முடிவு பண்றேன்னா, ஒரு படம் தான் வரணுமா? இல்லை ஒரு படம் தான் வரணுமா? எனக்கு இன்னொரு அஜித் படம் வந்தாலும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வரட்டும், அது பிரச்சனை இல்லை. 6 மணிக்கு நாங்க சொல்றோம், 8:30 மணிக்கு அவர் அப்படி போடுறாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனால் என்ன சார் டைம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் ஒரு படம் ரிலீஸ் அன்னைக்கு இன்னொரு படம் ரிலீஸ் ஆகலாம். சீண்டி பாக்குறீங்களா? 2 படம் சீண்டவும் இல்லை தூண்டவும் இல்லை. நீங்களா ஏன் கற்பனை பண்றீங்க? போட்டி போடுறேன், ஆரோக்கியமான போட்டி. இது பொறாமையோ பொச்சரிப்போ இல்லை, ஆரோக்கியமான போட்டி. அவர் படம் வருது, கடைசி படம், மக்கள் கொண்டாடுவார்கள், நிச்சயமாக கொண்டாடுவோம். அதில் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. இவர் வந்து பாட்டி ஒரு சின்ன, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூனியர் தான், அவர் அளவுக்கு எட்டலை. ஆனால் இதுக்கப்புறம் இவர் இந்த இடத்த வந்துருவாரா என்று மக்கள் நினைக்கிறார். இப்போ சிவகார்த்திகேயன் என்னதான் இன்னைக்கு அரசியல் கட்சியா விஜயோட தொண்டர்கள் மாறினாலும் அவங்களுக்கு விஜய் சினிமாவில் வரும்போது அவரை கொண்டாடணும்னு பார்ப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடும் போது அவங்க அரசியலில் எல்லாம் கவனம் செலுத்திட்டு இருந்தவங்க திருப்பி இப்படி சினிமாவுக்குள்ளே வராங்க. அவங்க டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் மாதிரி இல்லையா அது? நான் என்ன சொல்கிறேன், சினிமா இன்னும் அரசியல்வாதியாக மாறல, விஜயே இன்னும் அரசியல்வாதியாக மாறல. மாநாடு நடத்திட்டாரு, கூட்டம் போட்டாரு, பொதுக்குழு நடக்க போகுது நாளைக்கு. இதுவா வரும்போதே நான் முதலமைச்சராக வரணுன்ற கனவோட வர்றீங்க. மக்கள் நினைச்சிட்டா மக்கள் ஆகட்டும், அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் நினைக்கட்டும், மக்கள் நினைக்கிற மாதிரி கொள்கையில் அறிவிச்சிருக்காரு, அதை மாதிரி நடத்துங்க, மக்களை அந்த மாதிரி சந்திங்க. எம்ஜிஆரை கனவு கொண்டு எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு நினைக்காதீங்க. எம்ஜிஆர் வழி வேற. 15 வருஷம் சாதாரண தொண்டனா இருந்து திமுகவில் உழைச்சவர். திமுகவுடைய கொள்கைகளே பாடல்ல படத்துல சொன்னவர். இப்ப திடீர்னு தான் இப்போ இந்த 1 வருஷமா தான் இவர் அரசியல் பேசுறாரு. படத்துல இன்னும் அரசியல் சரியா வைக்க பயப்படுறார். மத்திய அரசு செய்யற தவறுகளை இப்போ கொஞ்சம் சொல்றார். அது கூட ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றார். ஏன்னா பயம், ஏதாவது பண்ணிடுவாங்க. இன்னும் பயம் இருக்கு மக்களுக்கு, ஏதாவது பண்ணிடுவாங்க மத்திய அரசு அப்படின்னா. அது ரைட்டு, அது ஜாக்கிரதை போகணும். திமுக துணிவோட எதிர்க்கிறாரு, அவங்களும் ஆளுங்கட்சி தானே. இங்க திமுக எதிர்க்கிறார், அதைத்தான் ஸ்ட்ரைட்டா எதிர்க்கிறார். வலிமையா எதிர்க்கிறது திமுகவை தான். பாரதிய ஜனதான்ற பேரை சொல்ல கூட இன்னும் அஞ்சுறாரு. தமிழ்நாட்டில் பிஜேபி எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் பிஜேபி எங்க இருக்கு? பிஜேபி எங்க இருக்குது? இல்லை வருத. இதோ ஒருத்தர் எடப்பாடியார் போயிட்டார, யாருக்குமே தெரியாம திடீர்னு போயிட்டார, இல்லாமலாம் போனார். நான் என்ன கேட்குறேன், பிஜேபி இல்லைன்னு சொல்லாதீங்க, மறைமுக வந்துட்டு இருக்க. அவங்க ஏதோ வழி பண்ணி அதை சேர்க்கறத பார்க்குறாங்க. இடி அனுப்புகிறாங்க, இன்கம் டேக்ஸ் அனுப்புகிறாங்க. எப்படியோ ஒரு கட்சி வளர்ச்சிக்கு அண்ணாமலை பாடுபடுறார். அது இந்த இடியையும் இந்த அரசை பயன்படுத்துவது தான் தவறு. கட்சி வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ நல்ல உதவிகள் பண்ணலாம் வேற. பட் இன்னைக்கு திடீர்னு 2 நாளாக பேசப்படுற பொருள், விஜயும் போயிட்டாரு, மற்ற கட்சிகளும் போயிடுச்சு.
இப்போ எடப்பாடி தான், அமித்ஷா எடப்பாடி தான் பேசுகிறாங்க. சரி. ஏன்? கதவு அவர் எப்பவுமே திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்குன்னு சொன்னாங்க. பிரதமர் மோடி எல்லா கட்சிகளும் கூப்பிட்டு பிரதமர் மோடி பக்கத்தில் எடப்பாடியாரை உட்கார வச்சார். நாடே பார்த்தது. அதுக்கு பிறகு முடியாது, நீ வேணாம், உங்களால் எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு குறைஞ்சி போகுது, நாங்கள் தோற்று போகிறோம், நாங்கள் தனியாக பார்த்துக்கிறோன்னு சொல்லி இவ்வளோ காலம் சொல்லிட்டு இருந்தார். போன மாதம் கூட சொன்னார், பாரதிய ஜனதாவோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, இப்போ ஏன் அதெல்லாம் கேட்குறீங்கன்னார். நேற்று திடீர்னு ஒரு அழைப்பு அங்கிருந்து வந்ததுன்னு போயிட்டார். இப்போ அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்களா, இந்த தலைகீழாக மாறிடுமா அப்படியெல்லாம்? இங்கே மாறலாம். இப்போ அதிமுக விஜய் நம்பி இருந்தது, மற்ற யாரும் வேணா விஜய் வந்தால் போதும், அவர் வந்துவார் நினைச்சிட்டு இருந்தது. ஆனால் 2 பேரில் உள்ள கொன்ன இவர் நான் முதலமைச்சராக வரணுன்ற நோக்கத்தோடு வரும்போது எடப்பாடி முதலமைச்சர் 4 விஷயம் இருந்துட்டார். அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? விட்டு கொடுக்க மாட்டார். ஆகவே இங்கே வரவே முடியாது அவர் துணை அமைச்சர் அப்படின்னா. ஆனால் இப்போ பாரதிய ஜனதா உள்ள வந்த பிறகு இங்கே விஜய் கடல்ல அவர்னா இடம் கேட்டாரா? கேட்டிருப்பாரு. அவரு 2 பேரும் சரியில்லைன்னு வராரு. கேப் இருந்தா கேட்டிருப்பாரு. இப்போ கேப் இல்லாம போயிடுச்சு. இப்போ ஈஸியா போச்சுல, 2 பேரும் அடிக்கலாம். 2 பேரையும் அடிக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. 2 பேரையும் அடிக்கிற அளவுக்கு விஜய் இல்லை. மக்கள் சக்தி இருக்குன்ற அதெல்லாம் சொல்லலாம். 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆன்லைன்ல போடுறது 50 கோடி கூட போட்டுருவாங்க. ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கறது என்பது பாரதிய ஜனதா கூட ஆன்லைன்ல சேர்த்தாங்க. அது மிஸ்டு கால் கொடுத்து சேர்த்தாங்க. அதான் மிஸ்டு கால், உங்க ஓட்டர் ஐடி வச்சு சேர்த்திருக்காங்க. 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாம். அதெல்லாம் ரைட்டு. அதெல்லாம் யார் யார் சேர்ந்திருக்காங்க? மாநாடு கூட்டத்தை பாத்தீங்கல்ல? மாநாடெல்லாம் பார்த்தேன் சார். ரசிகர் கூட்டம் நிறைய இருந்தது. அவங்களை இன்னும் அரசியல் வழிபடுத்துங்க, அரசியல்வாதி ஆக்குங்க, அந்த கடமை இருக்கு அவங்களுக்கு. அவங்கெல்லாம் இன்னும் பல பேர் ரசிகர்கள் மாதிரி இப்தார் நடத்தினார். இப்தாருக்கு போனார். எவ்வளவு அழகா தொப்பி போட்டுக்கிட்டு கைலி அணிஞ்சு அழகுதான். சினிமாவிலே அழகாச்சு, புது அழகன்னா. ஆனா அந்த நெரிசல் கூட்டம் பார்த்தீங்களா? எப்பவுமே இஸ்லாமிய சகோதரர்கள் இப்தார் நடத்தினா ரொம்ப கட்டுப்பாடா நடக்கும். கூட்ட நெரிசல் அதுக்கு இதெல்லாம் இருக்காது. வந்தது யாரு? தளபதி விஜயாச்சு. விஜய். அதுதான் சினிமா அங்க பூந்தது. நடிகரை பார்க்க ரசிகர்கள் வந்தார். நடிகர் விஜய் தலைவர் விஜய் பார்க்க வரல, நடிகர் விஜய் பார்க்க ரசிகர்கள் வந்தாங்க. அவர் தாவேகா தலைவர்னு தெரிஞ்சுதானே வராங்க. அதோட நடிகர் தான் தெரிஞ்சு வராங்க. முதல்ல நடிகர். எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க அரசியல்ல, எல்லாரையுமா வந்து பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்கல்ல? அட என்ன நீங்க ஆட்டுக்கார அலமையில் இல்ல, ஒரு ஆடு இருந்துச்சுதான். இன்னும் எவ்வளவு நாள் இதே சொல்லுவீங்க? அது எவ்வளவு இல்ல, நீங்க வேற காலகட்டம். எப்பவுமே இப்ப குள்ளமணி போறான் இல்ல, கிங்காங் அவன் போக சொல்லுங்க ஊர்ல, 100 பேர் அவன் பின்னால ஓடுறான். அது சினிமா கவர்ச்சி. நான் அதுக்கு இவரை சொல்லலை. விஜயோட உயரம் என்ன, அவரோட வேற. நான் அதுக்கு ஒப்பிடல. சினிமா அப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒரு சின்ன நடிகை வந்தா எல்லாரும் அங்க போவாங்க, அதை விட பெரிய நடிகை வந்துட்டு அங்க போயிடுவாங்க. அதனால சினிமா ரசிகை என்பது வேற. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, வளரணும், வாழணும், நல்லா வரணும். ஆனா மக்கள்கிட்ட இன்னும் போகல. அவர் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அவர் தான் தெளிவா சொல்லிட்டு தானே வந்தாரு, எனக்கு ஒரு படம் இருக்கு, எல்லாம் சொல்லலாம், முடிச்சுட்டு வரேன்றாரு. அப்ப இன்னும் படத்துக்கு தான் இல்ல சொன்ன. அவர் செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும்ல. முதல்ல எலெக்ஷன் வருது, நம்பி பணம் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் போடுவாங்க. அந்த நம்பி படம் போட்டதுக்கு அவ்வளோ சத்தியமா நடந்துக்குவாரா? ஆமா, நீங்க இத்தனை வருஷமா சினிமால இருக்கீங்க. விஜய் யாரா ஒருத்தரை கெடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? ஒரு டேட்டுக்கு வரலன்னு சொல்ல முடியுமா? ஷூட்டிங் லேட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்ப வேண்டாம். 3 கதை இருக்கு. நடந்த கதை ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேண்டாம், அது வேண்டாம். ஒரு தலைவர் ஆயிட்டாரு, சினிமா விட்டு ஒதுங்க போறார். அந்த பழைய கதையை நான் சொல்ல, ஒரு ப்ரொடியூசர் பட்ட பாடு. ப்ரொடியூசரே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரக்கூடாதுட்டார். விஜய நம்புற மாதிரி சொல்லுங்க. நீங்க விஜய் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஹலோ, சொல்றதை கேட்டுங்க. ஏன்னா நீங்க தூண்டி உண்மையை, அவர் தலைவர் ஆயிட்டாரு, ஒதுங்க போறாரு, நல்ல பேரோட இருக்கட்டும்ன்றதுக்காக நான் நாகரிகமா மறைச்சு சொல்றேன். சத்தியம் அது என்ன, அது விட்டுருவோம். இப்போ தலைவர் ஆயிட்டாரு. இப்போ படத்தை ஜனவரி போறாரு. இதுக்கிடையில ஒரு 4 மாவட்டமாவது அவர் போகணும்.
தமிழ்நாடு ஃபுல்லா போறாராம். போகணும் இறங்கி வந்த அப்புறம் பாருங்கன்ற. போகட்டும் இல்லை போகணுங்கிறேன். தொண்டர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்தணும். பூத் ஏஜென்ட் எப்படி நடந்துக்கணும், மாநாடு நடத்த போறாராம் பூத் ஏஜென்ட். நல்லா அதெல்லாம் பண்ணுவார். அவருக்கு இப்போ வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவருடைய பணம் நிறைய விளையாடுது. அதில் அந்த மாநாடே அவர் பணம் தான். அர்ஜுன் ரெட்டி பணம் தான், ஆதவ் ரெட்டி. நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், சொல்றவங்க நம்ம என்ன பார்த்தோமா நேர்ல. சார் மார்ட்டினுடைய மருமகன் சார் அவரு. இருக்கட்டும் சார், அதனால விளையாடி இருக்கார். அவர் எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்காரு. எந்த கட்சிக்கு போறாரோ பணத்தை அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. பிஜேபிக்கு டிஎம்கேக்கெல்லாம் எலெக்ஷன் பாண்டு கொடுத்தாரு. யாரு அது வந்து மார்ட்டின். ஆமா, இவர் சொல்றேன் நான், மார்ட்டின் ஆயிட்டல இப்ப இந்த கட்சிக்கு வந்திருக்காரு. அவர் திடீர்னு அவரை பிடிக்காதவங்க சொல்லி கிளப்பி விடுறாங்க இந்த மாதிரிலாம். பிடிக்காதவங்களா? ஆமா, நாட்டில் நடந்தது அதை விடுவோம். இப்போ ஒரு கட்சியை நல்லா நடத்தி மக்களை சந்திச்சு எதிரில் இப்போ இருமுனை போட்டின்றது இல்லை. ஒன்று திமுக, ஒன்று ஏடிஎம்கே பாரதிய ஜனதா, ஒன்று இவர். மற்றவங்க யாரோட யார் சேர்ப்பாங்க? 3 முனை கண்டிப்பாயிடுச்சு. அது இவரோட யார் செய்கிறாங்க? யாருக்கு சாதகம்? இவரோட நிலைமை என்ன? இப்போ திமுக ஒரு பக்கம் ரெடி, ஏடிஎம்கேவும் அவங்களும் நாங்கள் இவங்க கூட தான்ப்பான்னு காமிச்சிட்டாங்க. விஜயோட சுச்சுவேஷன் எப்படி? அதான் இவர் கூட யார் வர்றாங்க? சீமான் வருவாரா? பாமக வராது. தேமுக நிலைமை எனக்கு தெரியாது. சின்ன சின்ன கட்சிகள் வந்து பிரயோஜனம் இல்லை. அவங்களாம் 1% ஓட்டு கூட இல்லாதவங்க. அதனால் அவர் முதலமைச்சர் ஆகணுன்ற முயற்சியில் இறங்கினாலும் நமக்கு இந்த நாட்டு மக்கள் எவ்வளோ ஓட்டு போட போகிறாங்க, எவ்வளோ பேர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க என்பதை ஆதாரம் வச்சுக்கிட்டா அடுத்த முயற்சி. வயசு இருக்குது, பேர் புகழ் இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க, நல்லா இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் முதலமைச்சர் என்ற கனவு இருக்குல்ல, அது ஒண்டி தான் தடுக்குது. ஏன் அவருக்கு கனவு காண உரிமை இல்லையா? கனவு காணலாம், அதை மக்கள் தீர்மானிக்கட்டும். இப்போ 2 பலம் வாய்ந்த கட்சிகள் ஆயிடுச்சு. திமுக நல்ல கூட்டமைப்பு, அப்படியே கட்டுப்பாட்டோடு போகுது. ஊழல் கபடதாரிகள்னு சொல்றாரு அவர். அது சொல்லட்டும். இப்போ உங்களுக்கு பணம் கொடுத்தவங்கெல்லாம் யாருன்னு ஆராய்ச்சி பண்ண போனாக்கா அது தெரியும். பணம் வாங்காமல் அரசியல் நடத்த முடியாது சார். நான் ஊழல் பற்றியெல்லாம் பேச விரும்பல, அது யார் பண்ணாலும் தப்பு. அதனால் விஜய் நல்லா கட்சி நடத்தட்டும், தொண்டர்களை அரசியல்வாதி ஆக்கட்டும், அவர் அரசியல்வாதி ஆகட்டும். இப்போ நடத்துறது அரசியல் அல்ல, இன்னும் அவர் இறங்கி மக்களை சந்திக்கணும். இந்த ஓட்டுக்கள்லாம் அவருக்கு திருப்பணும். இறங்கிட்டாருன்னா ஓகே. அது ரிசல்ட்டே எலெக்ஷன் தான் தெரியும். ரிசல்ட்டில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினா, ஆனால் இப்போ மாற்ற விரும்ப முடியாது சார். 26 நிச்சயம் நடக்காது. ஆனால் சாதிச்சாரு. 2 மிகப்பெரிய கட்சி கூட்டமைப்பை எதிர்த்து சாதிச்சாரியா, அவ்வளோ ஓட்டு வாங்கினாரியா, அடுத்து வந்துருவார். இந்த பேர் எடுத்தால் கூட பெருசு, அந்த பேர் எடுத்துட்டா கூட பெருசு. சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன பேசிக்கிறாங்க விஜய் அரசியலை பற்றி? சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் யாரோட நெருக்கமாக அதிகமாக பழகுது கிடையாது. இருந்தாலும் அவர் கவனிப்பாங்கல்ல, என்ன சொல்கிறாங்க? இப்போ இருந்தால் எவ்வளோ பேர் போயிருக்கணும் சினிமாக்காரர். அவர் சேர்த்துக்கு ரெடியாக இல்லைன்றாங்களே. சினிமாக்காரர் கமல் மாதிரி ஆயிரம் ஒதுக்கிட்டாங்க. சினிமாக்காரங்களை பக்கத்தில் உட்கார வச்சு சினிமா ஒதுக்கிடும். அப்போ சினிமா உங்களே ஒதுக்கி விடும். வந்து நான் நல்லது பண்ணுறேன், இப்போ நான் யாரையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்க விரும்பலைன்றாரு. நீ பக்கத்திலேயே உட்கார வைக்க வேண்டாம். கமல் பண்ணார்ல, கோவை சார்லாம் இருந்தாங்க, ஸ்ரீபிரியா, நடிகர்களுக்கா முக்கியத்துவம், ஸ்நேகன் எல்லாரும். கமலை போய் சேர்க்காதீங்க. கமல் வேற, விஜய் வேற. கமல் வரும்போது அவருடைய நடவடிக்கை என்னன்னு நான் வீட்டிலே சொல்லியிருக்கேன். அவர் ரிசல்ட் என்ன ஆகும்னு நான் அப்பவே சொல்லி. ராஜ்யசபா எம்பி ஆக போறாரு, டெல்லியில ஒழிக்க போதும். அவ்வளவுதான். அது அவர் திருப்திக்கு அது ஒண்டிதான் பலன். போதும், ஒரு நல்ல கலைஞன் போகட்டும். இளையராஜா எம்பி ஆகின மாதிரி இவரை சும்மா வாங்கி வச்சிடலாம மக்களுக்காக எதாவது பேசுவார். நான் கமலஹாசன் அதை பேசுவார், புரியணும். அங்கே எல்லாருக்கும் அது புரியணும். புரிகிற மாதிரி பேசினார்னா சரி. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, 1.5 வருஷத்தை கடந்துட்டாரு, பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு, கொள்கைகளை அறிவிச்சிருக்காரு. அதை நடைமுறை எப்படி படுத்த போகிறாரு, மக்கள்கிட்ட எப்படி போராட்டங்கள். இன்றைக்கி 4-5 போராட்டம் பண்ணியிருக்கணும் சார். அவர் இறங்கி மத்திய அரசு எடுத்து பண்ணியிருக்கணும், மாநில அரசு எடுத்து பண்ணியிருக்கணும். அவர் கட்சிக்காரங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட தஞ்சாவூர் அதெல்லாம் ரைட்டு, கட்சிக்காரங்களை பண்ணலாம் சார். அவர் இறங்கி பொதுவாக ஒன்று நடத்தணும்.
2 மாதத்துக்கு ஒன்றாவது இப்போ நடத்திட்டாருன்னா நிற்பார். ஒன்று அவர் சினிமாவில் இருந்து விலகினாருன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவங்கள விலகிடுவாங்க. சினிமாவில் இருந்தால் ஒரு மரியாதை, சினிமா விட்டு விலகும் போது மரியாதை குறையும். அதான் அதில் ஒரு பகுதி குறைய போகுது. ஏன்னா இதே கூட்டம் இருக்குன்னு சொல்லாதீங்க. சினிமா விலகிட்டாங்க இன்னைக்கு நேற்று பின்னாடி வந்த கூட்டமா இது. அவர் பின்னாடி 20 வருஷம் 30 வருஷமா இருக்காங்க. இருந்தால் கூட சினிமா விஜயாக பார்க்குறவங்க, தலைவராக பார்க்குறவங்க, ஒரு நடிகராக பார்க்குறவங்க, இன்னைக்கு ஒரு 10 பேர் கூட்டம் சேர்க்கணும்னா கூட பிரியாணி இல்லாம வேற விஷயங்கள் இல்லாம சேர்க்க அது முடியல. வேற. அது ₹1 இல்லாம சேர்க்கிறாரு இவ்வளோ பெரிய கூட்டத்தை. ₹1 கூட்டத்தை ₹1 இல்லாமல் சேர்க்கறன்னு சொல்லாதீங்க. செலவு பண்ணாமல் கூட்டம் சேர்க்க முடியாது. நம்ம தான் நேரா பார்த்து யாரும் கொடுக்கல, கொடுத்து காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கல, அது உண்மை. ஏன்னா அந்த கூட்டம் இருக்க, அது என்ன பெரிய விஷயம். ஏற்கனவே டிக்கெட்டு வாங்கி படம் பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த கூட்டம் இருக்க தானே செய்யும். அந்த கூட்டம் வரணும்ல. கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தன் பஸ் பிடிச்சி விழுப்புரம் வரான், அது வரும். திருநெல்வேலியிலேருந்து வரான். அதை நம்பி தான் ஆரம்பித்தார். அவங்க இருக்காங்க, அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இந்த எலெக்ஷனில் அவர் தனித்து போட்டிடுவார், கூட சில கட்சிகளை சேர்த்துட்டு. அப்போ மக்கள் அவருக்கு என்ன சொல்கிறார், இந்த 2 கட்சிகளோட அது பெட்டர்ன்றாங்களா, இல்லை வேணாம் நீ அடுத்து வாப்பா, இன்னும் கொஞ்சம் நீ எங்களோட வா, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி ஏடிஎம்கே டிஎம்கேல யார் அப்படின்னும் போது டிஎம்கே இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து ஏடிஎம்கே தன்னை பலப்படுத்தி கொண்டு வருகிறது. உங்க கூட எல்லாரும் அங்கே போயிட்டாங்கன்னா உங்கள் கூட யார் இருக்க போகிறாங்க? அப்போது உங்கள் தனித்தன்மை பலம் என்னன்னு தெரிய போகுது. சிங்கம் சிங்கிளாக வரும்ன்றாங்க. சிங்கிளாக வந்து ஆன்னு கத்திட்டு போயிட வேண்டியதான். எம்ஜிஎம் பிக்சர்ஸில் வருதா அப்படி போயிடும். அந்த டைலாக்கெல்லாம் இந்த அரசியலில் உதவாது. அப்படி தலைகீழாக மாற்றிடுவாங்க. அதாவது எப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இன்றைக்கி அரசியலில் இருக்காங்க தெரியுமா? பல பேரை கவுத்துவங்கள்லாம் இருக்காங்க. அதனால் அதுக்கு சொல்லலை, ஜாக்கிரதையாக இருக்கணும் விஜய், ஜாக்கிரதையாக இருக்கணும். நாளைக்கு திடீர்னு ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளுவாங்க, போகணும். அதான் தலை. அப்போ துணிஞ்சுதானே வராரு. அவர் நினைச்சா லக்ஸரி லைஃப்ல இருந்திருக்கலாமே. வரட்டும், அது இப்போதான் தலைவர். ஜெயிலுக்கு யார் அஞ்சவில்லையோ, ஏன்னா மக்களுக்காக. அவர் வரி ஏய்ப்பு பண்ண வரல, தவறுகள் செய்து வரல. போராட்டம் நடத்தும் போது ஜெயிலில் போடுறது, அப்புறம் மத்திய அரசு சில திட்டங்களை போட்டு யாரை பிரிக்கிறது, யாரை ஒடுக்கிறது, யாரை ஜெயிலுக்கு போனால் கட்டுப்படுவாங்கன்றதெல்லாம் நடைமுறையில் பார்த்துட்ருக்கிறது. விஜய் வரட்டும். இந்த தேர்தலில் அவர் 3வது அணியாக தான் இருப்பார். அவர் கூட சிலர் வரலாம், ஆனால் அது ஆட்சி அமைக்க உதவாது. ஆனால் தேவையில்லை, ஆட்சி அமைக்கலாம், தப்பே கிடையாது, வயசு இருக்கு, அடுத்து சாதிப்பார். இந்த எலெக்ஷனில் திமுகவா ஏடிஎம்கேவா என்பதுதான் பெரும் போட்டியாக. ஏன்னா அப்படி அலையன்ஸ் இப்போ நேற்றுலேருந்து மாறி போச்சு. இப்போ பாரதிய ஜனதா பல கட்சிகளை உள்ளே சேர்ப்பாங்க, வராதவனை இடி அனுப்பி சேர்ப்பாங்க. பிஜேபி கூட சேர்ந்து யார் ஜெயிச்சிருக்காங்க? அப்படி அதனால டிஎம்கே வரும். விஜய் கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, டிஎம்கே வர. இன்னைக்கே பேஸ் எல்லாம் எல்லா பூத்துலையும் அற்புதமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அவங்க கொட்டை போட்டோம், பழம் நின்று கொட்டை போட்டோம். எலெக்ஷனில் அவ்வளோ கிங்குங்க. அவ்வளோ குறைகள் இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்கன்னு ஒரு குறை இருக்குது சார், நிறைய இருக்க குறை. யார்கிட்ட குறை இல்லை? ஏடிஎம்கே வாங்காத லஞ்சமா? ஏடிஎம்கே லிஸ்ட்டு பெருசு, அவங்க லிஸ்ட்டை வச்சு தான் இப்போ பயமுறுத்துறான். எடப்பாடி எதனால் போடினார்? அங்கே ஃபைல் எல்லாம் இருக்க. இல்லைன்னா மாட்டேன்னு சொன்னவர் எதுக்கு சார் ஒரு நைட்டில் ஓடுறாரு? மக்கள் பிரச்சனையை பேச போயிருக்காரு. ரொம்ப பேசிட்டார். மும்மொழி திட்டத்தை பேசினாரா? அதுதான் பேசினார். மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருக்காரு, மீனவர் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. ஒன்று கூட இப்போ சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இதை எதுவுமே மக்கள் பிரச்சனை அவர் பேசலை. அவர் அரசியல் பிரச்சனை, அவர் கட்சி பிரச்சனை பேசி கூட்டமைப்பை பற்றியும் பேசியிருக்காங்க. அதில் என்ன எச்சரிக்கை பண்ணியிருக்காருன்றது தெரியல. ஏன்னா 5-6 பேருடைய ஃபைல் அங்கே இருக்குது, முன்னால் மந்திரிகள். அதனால் அது ஒரு அரசியல். பாரதிய ஜனதா அப்படி தான் பண்ணுறாங்க, அதுக்கு சிலர் கட்டுப்படுறாங்க. எனக்கு இப்போது இந்த 2 கட்சி தனி. இப்போ விஜய் ரொம்ப ஜாக்கிரதையாக மூவ் பண்ணி தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது வேண்டுகோள். ஒரு எதிர்காலம் இருக்குது, அடுத்த எலெக்ஷன் கூட அவர் வரலாம், தப்பே கிடையாது. இது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கிட்டு, மூளை கொள்முதல் அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்த எலெக்ஷன் பிரமாதமாக பண்ணுவார்.
அதுக்குள்ளே இவங்க வயசாயிடும், அவர் எங்கே வந்துடுவார். அதனால் அவர் முயற்சி பெரிய முயற்சி, நல்ல வெற்றி பெறணும். ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என் கணிப்பு. மக்கள் என்ன முடிவு பண்ணாலும் ஓகே. கணிப்பா திணிப்பா? திணிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன திணிக்க போகிறோம்? எனக்கு விஜய் நல்லா வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், தப்பே கிடையாது. ஒரு இளைஞன், அதுவும் என்னோட அவங்க ஃபேமிலியோட தொடர்பு உள்ளவனா, அந்த அக்கறை எனக்கு இருக்குது. அதனால் விஜய் வரட்டும், துணிச்சலோடு இறங்கட்டும், தொண்டர்களை கட்டுப்பாடாக வச்சு அரசியல் கற்றுக் கொடுக்கட்டும், அவர் அரசியல் கற்றுக்கொள்ளட்டும். இன்னும் முழுமையாக வரல, ஏதோ ஒரு ஆலோசனை குழு இருக்குது, அது நல்லா அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, சில திட்டங்கள் நல்லா பண்ணிட்டு போகிறார், அதை நான் பாராட்டுகிறேன். ஆக அவருக்கும் எதிர்காலம் உண்டு. ஆனால் இந்த எலெக்ஷனில் 26 எதிர்பார்க்க முடியாது, 31 அது வேணா பார்க்கலாம். வாழ்க விஜய், நல்ல மாதிரியாக பண்ணுங்க, தொண்டர்களை நல்ல கட்டுப்பாடாக வச்சுங்க. தளபதி ஆனந்த், உங்கள் ஆனந்த் செக்ரட்டரி, அவர் ஏதோ கொஞ்சம் மரியாதை இல்லாமல் தொண்டர்களை நடத்துகிற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படிலாம் இருந்தாக்கா அவருக்கு தலைவரை தான் கெட்ட போயிடாயிடும். ஆக அவரை கட்டுப்படுத்தி தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கிற கட்சியாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி சார்.